சென்டரில் அந்த ட்ரைனிங் சென்டரில் என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதன் தொடர்ச்சியாக டெலிசெல்லுக்கு பிஸ்னஸ்க்கு அடுத்த தொடர்ச்சியாக வந்து பார்த்தோங்கன்னா அங்கே என்னென்ன ரேங்க் அந்த இதில் என்னென்ன ரேங்க்னா இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் 16%, ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து சைன் அப் பண்ணிக்கலாம், ஃப்ரீ, காசு எதுவுமே. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது எந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது, ஓகேங்களா. அது முழுக்க ஃப்ரீ, அதுக்கிட்ட ஒரு காசு வாங்க மாட்டாங்க. அது போட்டாலும் எந்த ஒரு யூஸ் இல்லை, சம்பாதிக்க அதில் முடியாது. நீங்கள் பொருட்களை வாங்கி இது பண்ணலாம், அவ்வளோதான், ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர், இது 32%. பர்ச்சேஸ் அமௌண்ட்டு நான் இது பண்ணும்போது இதில் வந்து இது பண்ணுறது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7200, ஓகேங்களா. ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூடு. அப்புறம் கார்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டி வந்து கார்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 12%, அசசரி வந்து 18%, ஸ்லிப்பிங் வந்து நம்ம டெலிவரி சார்ஜ் இருக்கா அதுக்கு வந்து 199 ரூபா டெலிவரி சார்ஜஸ் மட்டும். மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 8000 ரூபா. இதுதான் ப்ரொமோட்டர் இது பர்ச்சேஸ். இது வந்து உங்களோட அப்ளைன் இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட வாங்குகிற பொருளோட இது இல்லை. ஓனாக நீங்கள் ப்ரொமோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அது எப்படின்னு அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. இதோட அசட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 8400 அசட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதோட பெனிஃபிட் ப்ரொமோட் போட்டால் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சிஸ்டம்னால் நீங்கள் நினைக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா இல்லை, இங்கே உள்ளவங்களோட சிஸ்டம் அத்தாரிட்டி, இங்கே உள்ளவங்களோட அத்தாரிட்டி அவங்க கொடுப்பாங்களாம், சரிங்களா, ஒரு நம்பிக்கைத்தன்மை. அப்புறம் ப்ரொமோட் பண்ணதும் உங்களோட நாமினி அந்த இது கொடுப்பாங்களாம். அப்புறம் லைசன்ஸ், இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிடும், ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு அதில் உள்ள பொருள் ஸ்டாக் கிடைக்கும். இப்போ அடுத்து வருவோம் மேமன், சரிங்களா. ஃபஸ்ட்டு அம்பாசிடர் வந்து ஃப்ரீ, செகண்ட் ப்ரொமோட்டர் வந்து 8000 ரூபா நீங்கள் பண்ணணும். மேமன் பார்த்தீங்கன்னா 46% உங்களுக்கு பர்சன்டேஜ் அசால்ட் அந்த இதில் கிடைக்கிறது. பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 43000. குறைஞ்சது வந்து ஒரு 35000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு உங்களுக்கு. இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதே இது தான். கார்மெண்ட்ஸ்க்கு வந்து 12%, அக்சசரிக்கு வந்து 18%, அப்புறம் எலக்ட்ரானிக்கு 28%, அப்புறம் ஷிப்பிங் சார்ஜ். இவ்வளோ இது நீங்கள் மொத்தமாக வாங்குறீங்கள, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 45000 சேர்த்து. அதுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் 700 ரூபாய்க்கு கிட்ட வாங்குறாங்க, 699 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து பெனிஃபிட்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா லைசன்ஸ். உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிருச்சு தான். இல்லை லைசன்ஸ்னு உங்களுக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க, இல்லை லைசன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி. அப்புறம் ஸ்டாக், நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. பொருள் நம்ம காசு கொடுத்தா பொருள் கிடைக்கிறது. ஆனால் இது வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு. சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு நினச்சிடாதீங்க. ஒரு 10 சிஸ்டம் 15 சிஸ்டம் இவங்களாம் ஒரு க்ரியேட் பண்ணுற சிஸ்டம். ட்ரைனிங் சென்டர் இதில் அத்தாரிட்டி, ட்ரைனிங் சென்டரோட அத்தாரிட்டி, ஓகேங்களா. இது முழுக்க இது பண்ணுறது வந்து ட்ரைனிங் சென்டரில் நடந்தது, அவங்க சொல்லிக் கொடுக்குறது. அடுத்து நாமினி, நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு நாமினி போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த உங்களோட ஐடி இது போடும்போது நாமினி இதை போட்டு வச்சுக்கலாம், யார் பேருக்கு இது பண்ணும். அப்புறம் டிஸ்கவுண்ட், இதில் இருந்து நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு இங்கே வெளியே வாங்குறத விட இது போட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, ஓகேங்களா. இது மேவன். இது வரைக்கும் நீங்கள் வந்து காசு கொடுத்து பண்ணணும், ஓகேங்களா. இன்ஃப்ளூயன்சர்னால் நீங்கள் ஆள் சேர்த்து விடணும். ஆள் சேர்த்து விட்ட பிறகு உங்கள் இதில் ஒரு 3 மேவன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் அமௌண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒன்லி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பிறகு அச்சீவ்மெண்ட் மட்டும் தான். நம்ம அடுத்தடுத்து ஏசி ஆகணும், இதாகணும், அந்த மாதிரி தான்.
பெனிஃபிட் வந்து ஒரு கப்பு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஆளை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு. அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ எடுப்பாங்களா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு போயிருங்க. போய் இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு அப்ரூவல் பண்ணுற அளவுக்கு அப்ரூவல் பேச்சும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதான் அப்ரூவல் பேச்சு. அப்புறம் ஜி பாயிண்ட்னு ஒன்று, அது வந்து அசைன் பாயிண்ட். அந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கப்பு ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுக்காண்டியே ஒரு ட்ராஃபி மாதிரி ஒரு கப்பு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை சும்மா வச்சு கொடுப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. அதுவும் அப்புறம் அப்ரூவல் பேச்சு. ஓகேங்களா, இந்த இன்டர்வியூ எதனா எடுக்கிறீங்களா அந்த இது. அப்புறம் ஜிபி பாயிண்ட்ஸா சார்ட்டு உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் 7.5% வந்து கூடும். அப்புறம் வந்து பேசிவ் உங்களுக்கு கீழே அடுத்தடுத்து போடுறாங்க பாருங்கள், ஆள் சேர்த்து விட்டு அடுத்தடுத்து போடுறாங்களா, அது எல்லாமே உங்களுக்கு பேசிவ் இன்கமாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஆள் உங்களுக்கு கீழே உள்ளவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து காசு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆள் சேர்த்து விட்டு வாங்கிக்க. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஏசி. இது வந்து 63%. ஓகேங்களா, முன்னாடி வந்து ட்ரைனிங் சென்டரில் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு அடுத்து வந்து ஃப்ரீ ஏசி மாதிரி, ஏசி ஆறதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஃப்ரீ ஏசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏசிக்கு உள்ள எல்லா இதையும் வேலையும் பார்ப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஏசிக்கு அந்த மாதிரி. இப்போ ஏசி இது வரும். ஆனால் வெப்சைட் அஃபிஷியல் இதில் வந்து ஏசி வந்து அந்த டார்கெட் அமௌண்ட் வந்து அந்த ஒரு செல்லிங் நடந்திருக்குன்னு, ப்ராசஸ் நடந்திருக்குன்னு, அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீச் ஆகும். ஏசியோட எல்லாமே வந்து அவங்க பண்ண வேண்டிய வேலை ஆள் சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்குன்னு, அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது நடந்து ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு, அந்த செயின் அந்த இது ப்ராசஸ் வந்து நிற்கக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு காசு வருங்க. அதான் ஏசியோட இது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ட்ராஃபி கொடுப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ட்ராஃபி மாதிரி ஏசிக்கும் ஒரு ட்ராஃபி கொடுப்பாங்க. இதில் வந்து இந்த இதை அச்சீவ் பண்ணால் ராயல் என்ஃபீல்டு பைக். ஓகேங்களா, அந்த பைக் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அது எந்த அளவுக்கு அது மர்மமாகவே இருக்குது, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பார்ப்போம். கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க காசப்பட்டு வாங்கினாங்களா என்ன எதுன்னு நமக்கு தெரியல. இது அவங்களுக்கு தான் தெரியல. அப்புறம் அவங்க வந்து ஏசி ஆனால் நமக்கு ஏசி ஆகினா நம்ம தனியாக வந்து ட்ரைனிங் சென்டர் வச்சுக்கலாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஏசி ஆனால் போதும். ஏசி ஆனால் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க இதில் இருந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டூர் கூடி போவாங்க. உங்களுக்கு 8 நாள் வந்து வெளிநாடுகளுக்கு கூட்டி போவாங்க. சரிங்களா, இன்டர்நேஷ்னல் டூர் ஒரு 5 நாள் 7 நாள் கிட்ட. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கூடு. 7.4 GB பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கூடு, ஒரு பாயிண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு பேஜ், இதுக்கு வந்து பேஜ் வந்து ரெட் டைமண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கேமிங் இந்த மாதிரி இதில் வாங்குறோம்ல, ஒரு லெவலுக்கு போன பற்றி அந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு உங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்த இது பார்த்திங்கன்னா ஏபிஓ. அவங்கள அடுத்து ஆள் சேர்த்து விட்டுட்டுருக்குன்னா அவங்களுக்கு டீமை வந்து மேனேஜ் பண்ணனே அந்த மாதிரி வேலைக்கு பார்க்கல. அதுதான் அச்சீவ்மெண்ட் அவங்களோட. வந்து ஃபினான்ஷியலாக அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற முடியும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கார் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தெரியல. மாருதி கார். அப்புறம் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ளூ டைமண்ட் பேட்ச் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? ஏபிஓக்கு. அடுத்த இருக்கிற லாஸ்ட் இருக்கிற இது பார்த்திங்கன்னா வெட்டன் ஏபிஓ. அவங்களோட வேலையை இந்த டீம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அடுத்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தது ஸ்டேஜுக்கு வர முடியும். கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுனா நீங்கள் இது பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கிறங்க. ஏபிஓ ஓகேங்களா. வெட்டன் ஏபிஓ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி டீம் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு. ஏபிஓ எந்த அளவுக்கு கீழே உள்ளவங்க ஏபிஓ எல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க, அந்த ஏபிஓ வந்து ஏசி எல்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர்லாம் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க,
அது உண்மையாகவே என்னென்ன இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றியுமே விக்ரம் கேபிஓ வந்து அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் நல்லா எல்லாரையும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் 5 சீரிஸ் கார் வந்து இதனால் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு அவார்டு ஒன்று கிடைக்கும் இந்தியாவில் வந்து பெஸ்ட்டு வந்து டெரஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கிடைக்குமா. அந்த அவார்டு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா பிஎம்கிட்ட இருந்து அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுதான் வந்து இருக்கிற வந்து ஒரு அசாட்டோட 7 பொசிஷன் ரேங்க். ஓகேங்களா.